+2 பொதுத் தேர்வுகள் துவங்கியுள்ள நிலையில் சென்னை எழும்பூர் அரசு பள்ளியில் தேர்வுகளை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் பார்வையிட்டார். இதுகுறித்து நமது செய்தியாளர் கிருத்திகா தரும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு இன்று முதல் துவங்கி தமிழகம் முழுவதும் நடைபெறுகிறது. 9.3 லட்சம் மாணவ மாணவியரும் அதில் ஒரு திருநங்கையும் என 9 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் இன்று தேர்வை எழுதுகிறார்கள். இன்று மொழி பாடத்தினுடைய முதல் தாள் தேர்வு நடைபெறுகிறது. இதில் தமிழ் மட்டுமல்லாது பிரெஞ்சு, ஜெர்மன், உருது, அரபிக் என 10 மொழிகளில் மாணவர்கள் இன்று தேர்வை எழுதுகிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை இந்த தேர்வுகளை கண்காணிக்க 4000 பறக்கும் படைக்குழுவினர் அமைக்கப்பட்டுள்ளார்கள். இவர்கள் தொடர்ந்து மாணவர்கள் நேர்மையான முறையில் தேர்வை எழுதுகிறார்களா என்பதை கவனிப்பார்கள். அது மட்டுமல்லாது 35,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர் குழுவினர்களும் அலுவலர்களும் தொடர்ந்து இந்த தேர்வுக்காக பணியாற்றி வருகிறார்கள். மேலும் இன்று நடைபெறுகின்ற இந்த தேர்வினுடைய மையங்களில் ஒன்றான சென்னை எழும்பூரில் உள்ள மாநில மகளிர் மேல்நிலைப் பள்ளியை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் பார்வையிட்டார். தேர்வை பார்வையிட்ட பிறகு பேசிய அவர், மாணவர்களுக்காக பல்வேறு வசதிகள் செய்வதற்கும் புதிய திட்டங்களை கொண்டு வருவதற்கும் அரசு தொடர்ந்து பணியாற்றி வருவதாக குறிப்பிட்டார். அது மட்டுமல்லாது இந்த தேர்வை நேர்மையான முறையிலும் சிறந்த வகையிலும் மாணவர்கள் எழுத வேண்டும் என்பதற்கான வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். மேலும் நீட் தேர்வு குறித்து கேட்கும்போது நீட் தேர்வை எழுதுவதற்கு தமிழக மாணவர்கள் தயாராக உள்ளார்கள் என்பதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒளிப்பதிவாளர் சங்கருடன் கிருத்திகா கண்ணன், நியூஸ் 7 தமிழ், சென்னை.